வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் குறிப்பாக எது குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட இப்போ தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க கொஸ்டின் என்னென்னா, 2025 குரூப் 4 வருமா வராதா அப்படின்றத குறித்து தான் தொடர்ந்து நம்மக்கிட்ட வினாக்கள் டெய்லியுமே வந்துக்கிட்டு இருக்குது. சார், நான் குரூப் 2A வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன், குரூப் 4மே மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு குரூப் 4 2025 வருமா வராதா, அப்படி வந்துச்சு அப்படின்னா அது எந்த மாதத்தில் வரும் அப்படின்றது குறித்த ஒரு ஃபுல் வீடியோ. இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ ஒரு குரூப் 4 எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அது முடிவு பெறாமல் அடுத்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கால்ஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ இது குறித்து நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த 2024 நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா குரூப் 4, அது வந்து அக்டோபர் ரிசல்ட்டு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அக்டோபரில் ரிசல்ட் அப்படின்னா நம்மளுக்கு சிவி ஃபுல்லாகவே வந்துட்டு நவம்பர் மாதம், ஒரு மாதம் எப்பயுமே இந்த சிவி அப்லோட் பண்ணுவதற்கு நம்மளுக்கு டைம் வந்துட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நவம்பரில் சிவியை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா டிசம்பர்லேயே ஸ்டார்ட் ஆயிரும். டிசம்பர் டு ஜனவரி வரைக்குமே என்னது அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் அப்படின்றது கண்டினியூஸாக நடைபெறும். ஓகேங்களா? ஸோ இது ஜென்ரல் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் இருக்குது இல்லையா, அது பிப்ரவரி மாதம் என்பது தொடங்கும். டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் மேக்ஸிமம் ஒரு மாதத்திலே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதனுடைய ஆர்டர்லாம் கொடுத்து முடிச்சு எப்போ வந்து அவங்க ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னா ஏப்ரல் அப்படின்ற எண்டுக்குள்ளே நம்மளுக்கு கட்டாயமாக என்ன பண்ணிடுவாங்க, ஜாயின் பண்ணிடுவாங்க இந்த ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே. ஸோ அப்போ ஏப்ரல் வரைக்கும் நம்மளுக்கு என்னது கால்ஃபர் வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ எப்போ சார் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மே மாதம் அல்லது ஜூன், மே ஆர் ஜூனில் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மேல கால்ஃபர் ஆகுது, ஜூனில் கால்ஃபர் ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த தடவை எத்தனை நாள் மேக்ஸிமம் கொடுப்பாங்க அப்படின்னா 90 டேஸ் மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் இன்னும் தொடங்கலை, இந்த நான் குரூப் 2A விட்டுட்டேன் சார், குரூப் 4 விட்டுட்டேன் அப்படின்னா இப்போ இருந்து நீங்கள் தொடங்கினா கூட சாலிடாக உங்கள் கையில் எத்தனை மாதம் இருக்கும்னா 7 மந்த்ஸ் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? எத்தனை மாதம் இருக்கும், 7 மந்த்ஸ் இருக்கும். ஸோ வந்து ப்ராப்பராக நீங்கள் படித்து முடித்து ஈஸியாக இந்த தடவை கிளியர் பண்ணிடலாம். இந்த தடவை விட்டுறாதீங்க, மிக மிக கஷ்டமாயிரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்படி படிக்கணும் அது குறித்த அப்டேட்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஆல் தி